Hi students, இப்போ நம்ம பார்க்கிறது exercise 1.2ல third sum. A relation R is given by the set x, y. அதாவது R வந்து x, y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த y எப்படி கண்டுபிடிக்கும்? xன்றதுக்கு நமக்கு வேல்யூ கொடுத்தாங்க x + 0 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா yன்றதுக்கு கண்டிஷன் கொடுத்துறாங்க என்னது x + 3 அப்படின்னு. அப்ப நம்ம y நம்ம கண்டுபிடிக்க வேணும். அப்ப இதுல என்ன determine its domain and range. மதிப்பகம் and வீச்சகம். மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிங்க. டொமைனையும் ரேஞ்சையும். ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. உடனே நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? கொடுத்திருக்கதை எடுத்துடுங்க. என்ன இருக்கு? x என்னவா இருக்கு? x is equal to 1 2 3 4 0 1 2 3 4 5 0 1 2 3 4 5 அடுத்து y என்ன கொடுத்திருப்பா? y ன்றதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் உண்டா? x + 3 ஓகேவா? அப்ப நம்ம இந்த இதுல x + 3 ன்ற x ன்ற வேல்யூ இந்த 0 1 2 3 4 ஒண்ணா அப்ளை பண்ணோம்னா அதுக்கான y கிடைக்குமா? அதான் இப்ப நம்ம பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் y is equal to ஃபர்ஸ்ட் நீ 0 கொடுங்க. 0 கொடுத்தீங்கன்னா 0 + 3 is equal to 3. செகண்ட் ஒன் அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு என்ன ஆகும்? x க்கு 0 கொடுத்தா y க்கு வந்து என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் y equal to இந்த இடத்துல let x equal to 0 ன்னு கொடுக்கிறோம். x equal to 1 ன்னு கொடுங்க. x equal to 2. நெக்ஸ்ட் இப்போ 1 கொடுத்தீங்கன்னா 1 + 3 is equal to 4. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பாருங்க 2 கொடுங்க. 2 + 3 is equal to 5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? x equal to 3. 3 கொடுத்தீங்கன்னா y equal to 3 + 3 is equal to 6. next y equal to 3 plus அடுத்து என்ன இருக்கு? 4 கொடுங்க. அடுத்து 5 கொடுங்க. y equal to 4 plus 3 is equal to 7. அடுத்து 5 கொடுத்தோம்னா என்ன பாருங்க y equal to 5 plus 3 is equal to 8. புரியுதாது? இப்போ நமக்கு ஒவ்வொரு x ஓட வேல்யூ கொடுக்கும்போது இங்க 1 கொடுக்கும்போது என்ன கிடைச்சது? 4 கிடைச்சது. அடுத்து 2 கொடுக்கும்போது 5 கிடைச்சது. 3 கொடுக்கும்போது 6 கிடைச்சது. அப்ப 4 கொடுக்கும்போது 7 கிடைச்சது. 5 கொடுக்கும்போது 8 கிடைச்சது. இப்போ ஒவ்வொரு x வேல்யூக்கும் ஒரு y வேல்யூ கிடைச்சிருக்கா? புரியுதாப்பா? இதான் நம்ம y கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த r ன்றது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x, y ன்னு கொடுத்திருக்காங்க. r is equal to x, y அப்படினா இத கொண்டு அப்ளை பண்ணலாம். r is equal to x க்கு என்ன கொடுத்தோம்? 0 கொடுக்கும்போது 3 கிடைச்சது. 0, 3. அடுத்து 1 கொடுக்கும்போது என்ன கிடைச்சது? 4 கிடைச்சது. அடுத்து 2 கொடுக்கும்போது 5 கிடைச்சது. நெக்ஸ்ட் 3 கொடுக்கும்போது 6 கிடைச்சது. அடுத்து 4 கொடுக்கும்போது 7 கிடைச்சது. 5 கொடுக்கும்போது 8 கிடைச்சது. இப்போ r கிடைச்சதா நமக்கு 0, 3 இந்த y நம்ம கண்டுபிடிச்சோம். x ஓட வேல்யூக்கு என்ன y வேல்யூ கிடைச்சோ அத பேரா எழுதிட்டோம். இப்போ r கிடைச்சிருச்சு. இந்த r ல இருந்து நம்மால ஈஸியா டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸியா போன மெத்தட் இந்த மாதிரி எழுதலாமா? டொமைன் ஆஃப் r மதிப்பகம் range of r வீச்சகம் r இன் வீச்சகம் r இன் மதிப்பகம் அப்படின்னு டொமைன் என்ன சொல்லிருக்கேன்? முதல் கூடிய லெட்டர் சூப்பரா எடுத்து நம்பர் சூப்பரா எழுதலாமா? 0 1 2 3 4 5. ரேஞ்ச் என்னப்பா? y வேல்யூ சொல்லுமா? 3 4 5 6 7 8. புரியுதா? இதான் மதிப்பகம் வீச்சகம். புரியுதா? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் தான். y பதிலாக x + 3 கொடுக்கலாம். y ஓட வேல்யூ கொடுக்காம அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? x ஓட வேல்யூ ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணோம். 0 கொடுத்தோம்னா என்ன கிடைச்சது? 0 கொடுத்தோம்னா 3 கிடைச்சது. அடுத்து 1 கொடுத்தோம். 1 கொடுத்தோம்னா 4 கிடைச்சது. 2 கொடுத்தா 5 கிடைச்சது. 3 கொடுத்தா 6 கிடைச்சது. 4 கொடுத்தா 7 கிடைச்சது. 5 கொடுத்தா 8 கிடைச்சது. இதை இந்த r ரிலேஷன் எழுதணும். அப்போ அதில் வந்து டொமைன் ரேஞ்ச் நம்ம ஈஸியாக எழுத முடியும். முதல் இருக்கிற டொமைன், ரெண்டாவது இருக்கக்கூடிய ரேஞ்சு. ஓகே, புரியுதாப்பா? ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க்கு
கேட்கக்கூடிய 2 மார்க். ஓகே, புரியுதா?